சார் கட்சி விஜய் ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் விஜய்க்கு வந்து ஒரு அரசியல் தெளிவில்லாம தான் இருக்காரா? நிச்சயமா இருக்காரு. அன்பார்ச்சுனேட்லி எஸ். விஜய் வந்து இங்க மக்கள் சாமானிய மக்கள் நம்புறாங்க. விஜய் வந்தா நமக்கு ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கிறாங்க. நம்புறாங்க. கிரவுண்ட்ல மறுபடியும் சொல்றேங்க, அவர் இன்னும் வாக்குகள் இருக்கு. கிரவுண்டுக்கு நாங்க போறோம் சார். கிரவுண்ட்ல ஒரு என்ன நார்மலா பேசும்போது ஒரு 10 பேர் நாம வந்து ஒரு அன்அபிஷியலா பேசுறோம் அப்படின்னா 10 பேர்ல 4 பேர் நான் வந்து விஜய் ஓட்டு போடுவேன்னு சொல்றாங்க சார். கிரவுண்ட்ல அவ்வளவு பெரிய வேக்கன்ட் இருக்கு சார். ஆனா விஜய்க்கு அரசியல் தெரியும். புரியல. நான் சொல்றேன் ஆமா. நான் டிராவல் பண்ற ஒவ்வொருத்தரோடையும் நான் யாருன்னு காமிச்சிக்க மாட்டேன். நான் அது டிவிக்கில இருக்கும்போது சரி, டிவிக்கில இல்லாதபோது சரி, நான் சாதாரண மனிதனாக அப்படியே பேசிட்டே வரும்போது யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். ஏன் ஓட்டு போடுவீங்கன்னு வெவ்வேறு காரணங்கள். சில பேருக்கு வந்து எனக்கு இருக்கிற கட்சி பிடிக்கல, சில பேருக்கு வந்து அவர் நல்லது செஞ்சுட்டாரு, எதுல இப்ப நல்லது செஞ்சாரு, சினிமால நல்லது செஞ்சுட்டாரு, இப்படி பேசுறவங்களும் இருக்காங்க. கண்டிப்பா தளபதி தான் ஓட்டுன்னு சொல்றவங்க இருக்காங்க. ஆமா, இன்னைக்கும் கிரவுண்ட்ல அவருக்கு ஓட்டு இருக்கு. நான் இன்னைக்கு மறுக்கவே இல்லை. நான் வெளியே வந்துட்டேன், அதனால நான் வன்மத்தோட அவர் என்னங்க அவர் அன்டெஸ்டடுங்க 0% நான் சொல்ல விரும்பல. ஆம் இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள தயாராக இல்லை.